நாமத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கின்றேன். அதோடு கூட நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் உலகம் விரும்பியோ விரும்பாமலோ இயேசு கிறிஸ்துவின் அதாவது மரணத்தை நினைவு கூறுகின்றது. அதே போலதான் அவருடைய உயிர்த்தெழுதலையும் வருகிற சண்டே நினைவு கூறுகிறது, நினைவு கூறும். நாங்கள் இந்த பூமியிலே சாதாரண மனுஷர்கள் தான். ஆனால் எங்களை உண்டு பண்ணினவர் அவர். இந்த ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்படுகிற புத்தகம் சொல்லுகிறது, அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டு பண்ணுவோமாக என்று சொல்லி அவர் உண்டு பண்ணினார். நாங்கள் அறிந்ததுதான், மனுஷன் குரங்கில் இருந்து பிறந்தான். லியோனார்டோ டா வின்சி இந்த கோட் சொல்லுகிறது. பல அதுகளெல்லாம் பொய்யா நிரூபிக்கப்படுகின்றது. பூமி தட்டை என்று சொன்னார்கள், பூமி உருண்டை என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு முன்பு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனுஷன் இதில் எழுதி வைத்திருக்கிறார். பூமி உருண்டையாக இருக்கிறது என்று சொல்லி. அப்போ விஞ்ஞானம் ஒரு புறம் இருக்க, கடவுள் ஒரு புறம் இருக்க நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் விஞ்ஞானமும் கடவுளும் வேறு இல்லைங்க, ஒன்றுதான். ஏனென்றால் இந்த மனுஷனை அவர் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். அப்ப இந்த மனுஷனுக்கு இருக்கிற சகலதும் என் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும், அதாவது உண்டு பண்ணின கடவுளுக்கு தெரியும். ஆனால் அந்த விஞ்ஞானம் என்று சொல்லுகிற அந்த விஞ்ஞானத்தினால் இந்த மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறவைகளை முழுமையாய் கண்டுபிடித்து விட முடியாது. அவன் கொஞ்சத்தை கண்டுபிடித்து விட்டு தான் விஞ்ஞானி என்று சொல்லுகிறான், கடவுளை இல்லை என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த முழுவதையும் அறிந்த தேவன் எங்களுக்குள்ளே இருக்கின்றார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய இருதயத்திலே இந்த நினைவு வந்தபடினால் சொல்லுகிறேன். ஏனென்றால் நாங்கள் சில வேளைகளில் சில காரியத்தை பார்த்து சிரிப்பதுண்டு, சில காரியத்தை ஏளனமாய் பார்ப்பதுண்டு, சில காரியத்தை ஏற்றுக்கொள்ளுவதுண்டு, சில காரியத்தை ஏற்க மறுக்கிறது உண்டு. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஏற்கின்ற காரியத்தில் சில வேளையில் நன்மை உண்டு, தீமை உண்டு. ஏற்க மறுக்கிற காரியத்தில் சில வேளைகளில் நன்மை உண்டு, தீமை உண்டு. ஏற்று விட்ட பின்பு சில நன்மைகள் உண்டு, தீமை உண்டு. சில வேளைகளில் ஏற்று விடாத பட்சத்தில் எங்களுக்கு தீமைகள் உண்டு. அப்படியாய் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு காரியங்கள் காணப்படுகின்றது. ஆனாலும் அந்த மனுஷனுக்கு சகலதும் ஒரு நாளிலே கட்டாயம் தேவையான யாவும் இந்த பூமியிலே தேவனாகிய கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்டு விட்டது. தேவன் படைப்பு எல்லாவற்றையும் செய்துவிட்ட பின்பு எல்லாவற்றையும் பார்த்து நல்லது நல்லது என்று கண்டு மனுஷனை உண்டு பண்ணுவோமாக என்று சொல்லி அவர் கடைசியாய் மனுஷனை உண்டு பண்ணுகிறார். அப்ப அவர் மனுஷனை உண்டு பண்ணுவதற்கு முன்பு எல்லாம் நல்லது என்று தேவன் கண்டுவிட்டார். அப்படி எல்லாம் நல்லது என்று கண்ட தேவன் தான் அதற்கு பிறகு மனுஷனை படைக்கின்றார். இந்த பூமியிலே மனுஷர் உருவாக்க முடியாத காரியங்கள், இனி உருவாக்கி அவனுக்கு தேவை என்று நினைக்க எட்டாத காரியங்கள் எல்லாம் இந்த பூமியிலே மனுஷனுக்கு இருக்கிறது. சூரிய சந்திர நட்சத்திரம், மழை, நீர், இவைகள் எல்லாம், தீ, இவைகளெல்லாம் ஒரு மனுஷனால் எப்படி உண்டாகிறது என்று கண்டுபிடிக்க முடியாது, உண்டு பண்ண முடியாது. ஆனால் இந்த சூரியன் இல்லாவிட்டால் ஒருவனால் வாழ முடியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு கோடி செல்வம் இருந்தாலும், அல்லது அவன் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் வாழ்ந்துவிட முடியாது. அதே போலதான் அந்த உணவு சமைப்பதற்கு நெருப்பில்லை என்று சொன்னால், அல்லது சுவாசிக்கிறதற்கு காற்று, நாங்கள் சுவாசிக்கிற காற்று எங்கே இருந்து வருகிறது, நாங்கள் போகிறது என்று தெரியாது. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் ஆக்சிஜனை தான் சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுகிறோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கே போகிறது, ஆக்சிஜன் எவ்வளவு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இருக்கின்ற இடத்திலே எவ்வளவு பெர்சன்டேஜ் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடப்படுகிறது, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆக்சிஜன் உள்ளுக்கு எடுக்கிறது என்று சொல்லி நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்க. ஒரு இந்த குறிப்பிட்டதுக்குள்ள குறிப்பிட்ட ஜனங்கள்லாம் இருக்க முடியும் என்று சொல்லி. ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் சிந்திக்கிறதில்லை சில காரியங்களை, எங்களுடைய சிந்தைகளுக்கே போய் விடுகிறோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு திரும்ப திரும்ப நாங்கள் இதுக்கே விடுகிறோம்.
திரும்ப எங்களுக்கு அந்த காபரி ரோட் சைடு எங்கே இருந்து போகிறோன்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு நாங்கள் சுவாசிக்கின்ற அந்த ஆக்சிஜனை தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த காபரி ரோட் சைடை அவர் சுத்திகரிக்கிறார். அதற்குத்தான் இந்த மரங்கள் எல்லாம் உண்டு பண்ணப்பட்டது. அப்போ ஒரு மனுஷனை தேவன் உண்டு பண்ணக்கு முதல் அவன் ஆக்சிஜனை உள்ளுக்கு எடுத்து காபரி ரோட் சைடை வெளியில் விடும்போது அந்த காபரி ரோட் சைடை சுவாசிக்கிறதுக்கு கூட தேவன் மரத்தை உண்டு பண்ணி வைத்தார். சயின்ஸ் சொல்லுவதற்கு முதலே தேவன் செய்துவிட்டார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்துவும் அவனமாய் தான் இருக்கிறார். அவர் மரித்து உயிர்த்தெழ அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய கிறிஸ்து என்று பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் அந்த தோராவை போய் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும். இஸ்ரவேலர்களுடைய புத்தகம் கிறிஸ்து வருவதற்கு முன்பு இருக்கிறது. அந்த புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றால் சல்வேஷன் ஆஃப் காட். அப்ப அவர் தான் சல்வேஷனுக்கு கடவுளாக இருக்கிறார். அவரிடத்திலே இருந்துதான் எங்களுக்கு விடுதலை உண்டாகின்றது, சல்வேஷன் உண்டாகின்றது. நாங்கள் அவர் மூலமாகத்தான் நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறோம். அவர் மூலமாகத்தான் நாங்கள் பரலோகராஜ்யத்துக்குள்ளே போகிறோம். அவர் மூலமாகத்தான் நாங்கள் கடவுளிடத்திலே போக முடியுமாய் காணப்படுகின்றது. ஏன் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் எல்லா பைபிள் வசனத்தை காட்டவில்லை, ஒன்று ரெண்டு கோட் பண்ணி காட்ட விரும்புகிறேன். இயேசு சொல்லுகிறார், நான் போகிறது நல்லது. நான் போனால் தான் உங்களுக்கு நான் ஒரு தேற்றவாளினை அனுப்புவேன். அவர் உங்களை சகலவற்றிலும் வழி நடத்துவார். ஒரு பூமியில இருக்கிற மனுஷன், ஒரு பிறந்த மனுஷன் போக வேண்டுமானால் அவன் போனால் போனதுதான். அவனிடத்திலிருந்து திரும்பி எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போகிறது நல்லது, அப்ப நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அப்ப நாங்கள் யாராவது மரித்து விட்டால், அல்லது நாங்கள் யாராவது ஒரு இடத்துக்கு போயிட்டு நாங்கள் இருக்கிற வண்ணமாக தான் திரும்பி வர முடியும். ஒரு இடத்துக்கு நாங்கள் இன்னொரு விதமாய் நாங்கள் வந்துவிட முடியாது. அப்ப அவர் சொல்லுகிறார், நான் போகிறேன், நான் திரும்ப வருகிறேன் என்று. அவரே பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் அவர்கள் கிரியை செய்கிறார்கள். பிதா என்று நாங்கள் சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார். குமாரனாய் அவரே இருக்கிறார், தேவ ஆவியானவராய் அவரே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் போனால் அந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார் என்று சொல்லி. ஏன் இவைகளை அவர் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார் என்றால், தான் போறதை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கின்றார். நான் வருகிறதை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கின்றார். அவர் கடவுளாக இருப்பதனால், அவர்களை நேசித்தபடியினால், நான் போகிறதை குறித்தும் நான் திரும்ப வருகிறதை குறித்தும் அவர் அவர்களுக்கு அறிவிக்கின்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவரை யாரும் கொலை செய்யல. அவர் தானே தன்னுடைய ஜீவனை கொடுத்து மறுபடியும் ஜீவனை பெற்றுக்கொண்டார். அதுதான் சரியான அந்த சொல் பதம். சில இடங்களிலே, சில இன்டர்பிரிட்டேஷன்லே, அல்ல சில மதங்களிலே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து அடித்து கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி. அவரை அடித்து யாரும் கொலை செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், அவரே சொல்லுகிறார், நான் போகிறேன், திரும்ப வருகிறேன் என்று சொல்லி. ஆனால் அவரை அடித்து கொலை செய்யப்பட்டாயிற்று என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அவர்கள் வருகையை எதிர்பார்த்திருக்கிறார்கள். சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். நான் சொல்லி கலந்து போகிறேன். எனக்கு தெரியும், நான் நேர சொல்லுகிறேன். முஸ்லீம் மதத்தில் இருக்கிறார்கள் சிலர். என்னோட நிறைய வேலையிடத்திலே செய்கிறவர்கள் உண்டு. நான் சுவிசேஷம் போகும்போது, சுவிசேஷத்திலே கதைக்கும் போது நிறைய பேரோடு நான் கதைக்கிறது உண்டு. ஆனால் அவர்களை கேட்டால் சொல்லுவார்கள், இயேசு ஒரு தீர்க்கதரிசி, அவரை அடித்து கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் அவர்களே கேட்டால் சொல்லுகிறார்கள், அவர் வருகைக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி. நான் அவரை கேட்கும்போது சிரித்தால் அவர்கள் என்னோடு கூட கோபப்படுவார்கள். நான் அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், சிலர் எங்களுக்கு சிலரை தவறாய் காட்டுகிறார்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அவர்களுக்கே தெரியவில்லை, அவர் தாங்கள் சொல்லுகிறது
இன்னது என்று சொல்லி. இப்ப நான் சொல்லுகிறேன், நான் ஒருவரை அடித்து கொலை செய்து விட்டேன் என்று சொல்லிப்போட்டு நானே சொல்லுகிறேன் அவருடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதை எவ்வளவுக்கு பெற்றுக்கொள்ள முடியும், எவ்வளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்காவிலே அவர் சொல்லுகிறார், நான் போகிறது நல்லது, அற்றது நான் போகிறேன், நான் என்னை அடித்து கொலை செய்வார்கள் என்று சொல்லி அவர் சொல்லி போட்டு அவர் தன்னுடைய காரியங்களை எல்லாம் அந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போகிறது நல்லது என்று சொன்னவர் சொல்லுகிறார், தேவன் என்னை உங்களிடத்திலே கொடுக்கும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார். முதல் மத்தேயு 19 வாசித்துட்டு நான் மத்தேயு 20:19 அதை வாசித்துட்டு வாசித்தால் உங்களுக்கு கூட விளங்கும். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து எருசலேமிலே நடந்து வந்தாரு, அவரை பிடிச்சி சிலுவையில் அடிச்சாங்க என்கின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை நாங்கள் யாருக்கும் புதிய சொல்லிவிட தேவையில்லை. அப்ப அவரை சிலுவையிலே அடிக்கப் போகின்றார்கள். அப்பொழுது அடிக்க போகும்போது அவர் சொல்லுகிறார், அவரை பார்த்து இதோ சொல்லுகிறார், இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணி வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவரே சொல்லிவிட்டார், எனக்கு இது நடக்கும். ஏனென்றால் சிலர் கேட்கிறார்கள், ஏன் கிறிஸ்துவை அடித்துக் கொண்டார்கள், ஏன் அவரே சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு பிறகு நாம கேள்வி கேட்டு ஒரு இதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே பிறந்ததின் நோக்கம் மரிப்பதற்கு, எங்களுடைய பாவங்களுக்காக மரிப்பதற்கு, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக மரிப்பதற்கு, எங்களுடைய நோய்களுக்காக மரிப்பதற்கு, எங்களை விடுவிப்பதற்கு. அதுதான் பிரிவில் எடுக்கும் போது சொன்னோம், அந்த சிந்தப்படுகிற ரத்தமானது புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறன்னு சொல்லி. எங்களுடைய பாவம் கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு மதில் போல ஒரு பிளம்பை ஏற்படுத்தி இருந்தது. அதாவது எப்படி எங்களோட ஊர்ல எங்களோட வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பிரச்சனைண்டா நடுவில் எப்படி வேலி இருக்குமோ, நாங்கள் அங்க போக முடியாம இங்க வர முடியாம எங்களுக்கு உறவில்லாம இருக்குமோ, அந்த மதில் சில வேளையில நாங்கள் மேல சீமெந்து பூசிட்டு உடைச்சு கிளாஸுகளை கூட நாங்கள் மேல போட்டு வச்சிருப்போம். ஏண்டா அவங்க அதில் தொடக்கூட கூடாது, நான் கட்டின மதில் அந்த மதிலில் தொடக்கூடாதுன்றதுக்காக சீமெந்தை போட்டு போத்தில்களை உடைச்சு போட்டிருப்பாங்க. சில வீடுகள் நீங்கள் பார்த்தீங்களோ தெரியாது, ஏனென்றால் யாழ்ப்பாணத்துல எல்லாம் அப்படி இருப்பாங்க சில ஆட்கள். அப்போ அதில் போடக்கூடாது. அப்போ எப்படி அந்த 2 பேருக்கு இடையிலே ஒரு பிரிவினையாகி ஒரு மதில் ஒரு சுவர் போல இருக்கிறதோ, அதே போலதான் எங்களுடைய பாவம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையிலான இருந்த உறவை பலப்படுத்தி வச்சிருந்தது. அந்த பாவம் என்று நாங்கள் சொல்லும்போது ஒரு சிறு காரியம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாவத்தின் வல்லமை, அதிகாரம் அது எவ்வளவு பெரியது என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது. அதை அறியும் போதுதான் தெரியும். ஒரு மனுஷன், பைபிள் சொல்லுகிறது, ஒருவனை கொலை செய்தால் அவன் அந்த கொலையினாலே அவன் கொலைக்கு பாத்திரனாய் இருக்கிறான். அதுதான் அந்த பாவத்தினுடைய வல்லமை. எதை அவன் செய்தானோ அதை அவன் மேல் பிறப்பிக்கத்தக்கதான வல்லமை தான் பாவத்தின் வல்லமை, அதாவது மரணத்தின் வல்லமை. இப்ப நான் ஒரு கத்தியை எடுத்து ஒருத்தருக்கு குத்தி ஒருத்தரை கொலை செய்து விட்டேன் என்றால், அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தின் நிமித்தம், குற்றம் இல்லாமல் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் நிமித்தம் என்று தாம் சிந்தப்பட வேண்டும். அதான் அந்த பாவம் என்கின்ற அதனுடைய மரணத்தினுடைய வல்லமை. அதனாலே தான் சொல்வார்கள், கொலைக்கு கொலை, கழுத்துக்கு கழுத்து, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை என்றெல்லாம் சொல்லி. இப்போ சில தேசங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தனுக்கு கையை வெட்டி விட்டான் என்று சொன்னால் அவன் தண்டனை வெட்டினவன் கையை வெட்டுகிறது தான். ஒருத்தனை கொலை செய்து விட்டால் அவனை கொலை செய்கிறது தான். அங்கு மன்னிப்பே இல்லை.
சில தேசங்களிலே உண்டு, யூகே தேசங்களிலெல்லாம் மன்னிப்புண்டு. அவர்கள் குறிப்பிட்ட வருஷம் சிலையில போடுகிறார்கள், டீச்சிங் பண்ணுகிறார்கள், அவரை விடும்போது நல்ல மனுஷனாக விடுவிக்கணும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது இரக்கத்துக்குரியது, இந்த தேசம் இரக்கம். அதே போலதான் தேவனாகிய கடவுள் நாங்கள் பாவம் செய்ததினால், பாவம் பூமியிலே பெருகினதினால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையான இருந்த உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேவன் மீண்டும் அந்த உறவை ஏற்படுத்த படிக்குத்தான் அந்த கிறிஸ்துவை கொடுத்தார். அந்த கிறிஸ்து வரும்போது அவர் மனுஷனுக்கும் தேவனுக்குமான அந்த உறவை ஏற்படுத்துகிற ஒரு மத்தியஸ்தராய் வருகிறார். அவர் அந்த சிந்தப்பட்ட ரத்தம் அவர் சிந்தப்பட வேண்டியதாக பிக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அங்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு கோட்பாடு உண்டு. அந்த கோட்பாட்டை தேவனை மீற முடியாதபடி இருந்தது. தேவன் ஒரு மனுஷனை உண்டு பண்ணினார். அந்த மனுஷனை அவர் பூமியிலே விட்டார், ஆதாம் என்று சொல்லி. அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருவனை கொலை செய்தான். அப்ப கொலை செய்யும் போது ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. இந்த பூமி ரத்தத்தினால், பாவத்தினால் நிறைந்து விட்டது. அந்த குற்றமில்லாத ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டு விட்டது. சோ அந்த ரத்தத்தை ஈக்குவல் பண்ணத்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அதாவது முதல் சிந்தப்பட்ட ரத்தம் பரிசுத்த ரத்தம். அதாவது ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒருவன் மேல் கோமாய் கொலை செய்து விட்டார். கொலை செய்த பின்பு அந்த ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டு விட்டது. அந்த ரத்தம் பூமியிலே இருக்கின்றது. அந்த பைபிள் சொல்லுகிறது, அந்த ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி. அந்த ரத்தம், உன் சகோதரனை நீ என்ன செய்தாய், ஏன் நீ இப்படி செய்தாய், அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி. அப்ப அந்த ரத்தம் ஜீவனுள்ள ரத்தம், உயிருள்ள ரத்தம், பாவம் இல்லாத குற்றம் இல்லாத ரத்தம். அந்த ரத்தம் சித்தப்பட்ட போது பூமியிலே பாவம் பெருகிற்று. அதை நிவர்த்தி செய்யும்படிக்கு குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து சிந்தப்பட்ட போது அந்த ரத்தத்தை கழுவிட்டு, பாவத்தை கழுவிட்டு, இதுதான் தேவனுடைய நியாயாசனத்திலே, அதாவது பரலோக ராஜ்யத்திலே தேவன் நடப்பிக்கின்ற காரியம். நாங்கள் கிறிஸ்து மரித்தார், எழுந்தார், ரத்தம் சிந்தப்படுகிறது, நாங்கள் ஒரு சிம்பிளான காரியங்களாய் பார்த்துட்டு போகிறோம். ஆனால் இல்லைங்க, பூமியிலே ரத்தங்கள் சிந்தப்பட்டதின் நிமித்தம், ரத்தத்தினாலே, பாவத்தினாலே இந்த பூமி கரைப்பட்டு இருந்தது. அந்த கரைகளை எல்லாம் போக்கும்படி, அந்த வல்லமைகளை, அதிகாரங்களை எல்லாம் உடைக்கும்படி தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே சிந்தப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசானவன், அதாவது மரணத்தின் அதிபதியாக அவன் சொல்லுகிறான், எனக்கு இங்கு பூமியிலே சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுக்கு மாறு பேச்சை பேசல. நீங்கள் பைபிள் வாசிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சகல அதிகாரம் உடைய தேவன். அவருக்கு இவன் வந்து சொல்லுகிறான், இந்த பூமியின் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஏனென்றால் பாவம் பெருகினபடியினால் உன்னிடத்திலே காணப்படுகிறது பாவத்தின் அதிகாரம். இயேசு கிறிஸ்து ஒன்றும் பேசல. ஏனென்றால் அவருக்கு தெரியும், என்னிடத்திலே கிடக்கிற அந்த நீதியின் ரத்தமாகிய அந்த நீதியின் அதிகாரத்தினால் நான் உன்னுடைய பாவமாகிய மரணத்தின் அதிகாரத்தை ஜெயிக்க நான் வந்தேன். ஆனால் நீ அதை அறியாமல் இருக்கிறபடியினால் நீ எனக்கு இவ்வண்ணமாய் சொல்லுகிறாய் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அமைதியாக இருக்கிறார். அந்த நேரம் வந்தது. அவர் சொல்லுகிறார், நான் சிலுவையிலே என்னை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. அதோடு கூட அதில் நிறைய காரியம் உண்டு. அதில் இன்னொரு காரியம் உண்டு. யோவான் 17வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் எவ்வளமா என்றால், எங்களை அவருடைய சாயலாக மாற்றும்படிக்கு, மற்றது உலகத்தில் தெரிந்தெடுத்தவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும்படி, என்னை வெளிப்படுத்தும்படி நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சொல்கிறார், நான் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள்.
நீர் எனக்கு தந்தவைகள் உம்மாலே உண்டாயிருக்கிறேன் என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், நீர் எனக்கு தந்தவர்கள் எல்லாம் உம்மாலே உண்டாயிருக்கிறார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை எடுத்து அவர்களோடு பந்தி இருக்கின்றார், அவருடைய சீசர்களுக்கு கொடுக்கின்றார், கொடுத்துட்டு சொல்லுகிறார், நீங்கள் இதை போய் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி. அப்படி செய்யும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு உடல் உள் அந்த 12 அப்போஸ்தலர்களும் வந்து விடுகிறார்கள். அந்த 12 அப்போஸ்தலர்களும் வரும்போது அவர்கள் அந்த அதிகாரத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். எப்படி? நீர் எனக்கு தந்தவைகளை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். நீர் எனக்கு அதிகாரத்தை தந்து அனுப்பி இருக்கிறீர். எப்படி என்று சொன்னால், பாவத்தை மன்னிக்கும்படி சிந்தப்பட்ட இரத்தத்தினால், என்னுடைய இரத்தத்தினால் இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்பொழுது நான் இவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த இரத்தத்தினால் இவர்கள் மீண்டும் உயிரடைகிறார்கள். அந்த சரீரத்தினாலே அவர்கள் மீண்டும் உயிரடைகிறார்கள். அந்த இரத்தத்தினாலே அவர்கள் உயிரடைகிறார்கள். இவர்கள் உயிரடைந்து என்னோடு கூட சேர்க்கப்படுகிறார்கள், என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேரப்படுகிறார்கள், உம்மோடு கூட சேர்க்கப்படுகிறார்கள். இந்த அதிகாரத்தை நீ எனக்கு தந்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தை, அந்த காரியத்தை நான் நீ எனக்கு தந்தவர்களுக்குள்ளே கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கிறார். அதை சுமந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் அதை கொண்டு வந்து வெளியிலே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படியே கொடுக்கிறார்கள். கொடுத்து அவர்கள் இதை மாத்திரமல்ல, எனக்கு நீ தந்த ஆவியையும் நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். நீர் எனக்கு தந்த ஆவி, அதாவது தேவன் தான் அவருடைய ஆவிதான் அவர்களுக்கு விளங்கும்படியாய் அதை சொல்லுகிறார். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விளங்கும்படியாய் அதை அப்படி சொல்லுகிறார். நீர் எனக்கு தந்த ஜீவனை நான் இவர்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறேன். இவர்கள் அந்த ஜீவனை மற்றவர்களுக்குள்ளே கொடுக்கும்படி நீர் எனக்கு அதிகாரம் தந்தது போல நான் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவர்கள் அந்த அதிகாரத்தின் ஊடாக மற்றவர்களுக்கு இந்த ஜீவனை கொடுக்கும்படி நான் என்னை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அதனாலே நான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே, என் ஆவியை நான் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நிறைய வசனங்கள் உண்டு. தேவன் சிலுவையிலே சொன்ன வசனங்கள் எல்லாம் உண்டு. அதில் அவர் சொன்ன ஒரு வசனம், பிதாவே, என் ஆவியை உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன். அதாவது நீர் எனக்கு தந்த ஆவியை நான் உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன், அதை இவர்களுக்குள்ளே கடத்தும்படிக்கு அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாழ்கின்றவராக இருக்கிறார். அதனாலே தான் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். பேதுரு இயேசு கிறிஸ்து அல்ல, ஆனால் பேதுரு நடந்து போன போது அவருடைய நிழல் பட்டு செத்தவர்கள் ஈரோடு இழந்திருக்கிறார்கள். இது பொய் இல்லை, இது உண்மையாய் நடந்தது. இந்த நாட்களிலே கூட எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ பேர் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளினாலே சுகமடைகிறவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு பேர் கேன்சர் வியாதிகளினாலே சுகமாகிறவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் எவ்வளவு நோய்களினாலே சுகமாகிறவர்கள் காணப்படுகிறார்கள். உண்மையுள்ளவன், தேவனிடத்திலே உண்மையுள்ளவனாய் இருக்கிறவன், தேவனிடத்து உண்மையாய் காணப்படுகிறவன், தேவன் யாருக்கு இவைகளையெல்லாம் கொடுக்கிறார் என்றால் அவர் கொடுக்கிறதை பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இறந்தது என்பது, அதாவது அவருடைய ஜீவனை கொடுத்து அதுக்கான நோக்கம் நிறைய காரியங்கள் உண்டு. நாங்கள் ஜீவனை அடையும்படிக்கு, அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி, நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு, மரணத்தில் இருந்து எங்களை அவர் மீட்டு கொள்ளும்படிக்கு தான் அவர் எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். லூக்கா 16:19 நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், தேவனானவர் எங்களோடு கூட எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கட்டாயம். என்று சொன்னால், அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி, இவைகளையெல்லாம் நாங்கள் காணவில்லை, கண்டவர்கள் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது, அதாவது நம்பும் போது அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நான் ஒருவரிடத்திலே ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருந்த போது அவரை நான் கேட்டேன். அவர் என்னோட கூட கொஞ்சம் வாக்குவாதம் செய்கிறவராய் காணப்பட்டார். அப்போ நான் சொன்னேன் அவருக்கு, நான் சொல்லுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று கட்டாயம் இல்லை, நான் சொல்லுகிறேன், அது உங்களுடைய விருப்பம்.
என்று சொல்லிக்கொண்டு நான் அவருக்கு சொன்னேன், நான் காணாத, நான் அறியாத ஒருவரை நீங்கள் வந்து சொன்னால் நான் உடனே ஏற்றுக்கொள்ளுவேனா? இல்லை, யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விசாரித்து அறிந்து தெரிந்து அதை ஏற்றுக்கொள்ளும். அதே போல நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே வந்து தன்னை தேவனுடைய குமாரனாக வெளிப்படுத்தினார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு மதத்துக்கு உரிய கடவுள் அல்ல, அவர் சகலருக்கும். அதனால தான் சொல்வாங்க சல்வேஷன் ஆஃப் காட் ஹோல் நேஷன் என்று சொல்லி. அதாவது அவரே ரட்சிப்புக்கு பாத்திரராக இருக்கிறார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சிலுவையிலே அவருடைய ஜீவனை கொடுத்தது ஏனென்று சொன்னால், எங்களுக்கும் நமக்கும் இடையிலே காணப்பட்ட அந்த திரைச்சுவராகிய மதிலை உடைக்கும்படிக்கு. நாங்கள் பார்க்கலாம், லூக்கா 23:47 தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். திரைச்சீலை கிழிக்கப்படுகின்றது. திரைச்சீலை கிழிக்கப்படுகின்றது என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், கோயில் இருக்கின்றது. கோயிலுக்குள்ளே பூசாரி, அதாவது ஆசாரியன் தான் போகலாம். நடுவிலே ஒரு திரைச்சீலை இருக்கின்றது. அவர் உள்ளுக்கு போனால் திரைச்சீலை மூடப்பட்டு விட்டுரும். வெளியிலே இருக்கிறவர்களுக்கு கடவுளை பார்க்க முடியாது. அது விக்கிரா சிலையாக இருக்கலாம், எதுவாய் கூட இருக்கலாம், கல்லால் செஞ்சிருக்கலாம், பொன்னால் செஞ்சிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அவர் அங்கே உள்ளுக்கு போய்விட்டால் அவர் அந்த ஆசாரியன் என்கின்றவர் கடவுளுடைய ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. இடையிலே திரைச்சீலை போட்டு மறைக்கப்படுகின்றது. மறைக்கப்பட்ட பின்பு இங்கிருந்து யாரும் பார்க்க முடியாது. திடீரென்று அந்த விளக்கை எடுத்து வெளிச்சத்தை காட்டும் போது அதை திறப்பார்கள். அங்கு வெளிச்சம் தான் தெரியும். அது எல்லாம் எங்கே இருந்து வந்தது என்றால் இதிலே இருந்து தான் வந்தது. எப்படி என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே இதே மாதிரி தான் ஆலயம் இருக்கும். மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆசாரியன் போய் விடுவார். அப்பொழுது சீலை மூடப்பட்டிருக்கும். அவர் பாவிகளுக்காக அவர் அங்கு இரத்தத்தை கொண்டு போயிடுவார். வெளியிலே ஜனங்களை எல்லாம் எதிர்பார்த்திருப்பார்கள், அவர் எங்களுடைய பாவத்துக்காக பாவ நிவாரண பலியை செய்து திரும்பி வருவார் என்று சொல்லி. அப்படி வரும் வரைக்கும் அவர்கள் காத்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்ததினால், அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டதினால் அங்கு போக வேண்டிய ஆசாரியன் தேவையில்லை. அதாவது பிரதான ஆசாரியன் கடவுளிடத்திலே எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிக்க போக தேவையில்லை. நாங்களே நேரடியாய் அவரிடத்திலே போகலாம். அதனாலே நான் சொல்லுகிறது, ஒருவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் தேவனிடத்திலே நித்திய ஜீவனுக்குள்ளே போகின்றான். அப்போ இன்றைக்கு நான் இது முடிவு நிறைவு பெறாது. ஏனென்று சொன்னால், தனிய மரணத்தை மட்டும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் சண்டே உயிர்த்தெழுதலை குறித்து பேசுவேன். அப்போ ஒன்று சமைத்த உணவை சாப்பிட்டு முடித்தால் தான் நிறைவடையும். அதே போல தான் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலிலே நிறைவடைகின்றது. மரணத்திலே அவர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்ததையும் உயிர்த்தெழுதலிலே நாங்கள் அவர் எங்களுக்கு பெற்று தந்ததையும் நாங்கள் அறியும் போது நான் சொல்லுவேன், அது ஒரு புதிய பலனாக இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக இன்று அவருடைய ஜீவனை கொடுத்தது. நாங்கள் அவரை அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, ஜீவனை அடையும்படிக்கு அவர் எங்களுக்கு ஜீவனை தந்தார். நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சொல்லுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன், ஏன் தேவநீர் என்னை என்று சொல்லி நிறைய வசனங்கள் உண்டு. ஆனால் அவைகளெல்லாம் சும்மாய் வாசித்து இந்த இடத்தில் போய்விட்டால் அது பிரயோஜனமற்றதாக இருக்கும். நான் இதோடு கூட உங்களிடத்திலே நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் தேவனாகிய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மரித்தது, அவர் இது ஒரு மத சடங்காச்சாரமாகவோ அல்லது ஒரு காரியத்தை நாங்கள் செய்யும்படிக்க அல்ல, அல்லது ஒரு நாங்கள் மதஸ்தராய் வாழும்படி அவரை பின்பற்றி போட்டு நாங்கள் போகிற காரியத்துக்காக இல்லை. அவரோடு கூட
உயிர்த்தெழுந்தல்லே நான் வரும். அவரோடு உயிர்த்தெழுந்து நாங்கள், அவர் உயிர்த்தெழுந்து எங்களுக்குள்ளே உயிர்த்தெழுந்திருக்கிறார், நாங்களும் மரணத்துக்கு பின்பு அவரோடு உயிர்த்தெழுந்து அவரோடு கூட இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்படும்படி அவர் எங்களை அழைத்திருக்கின்றார். இது கிறிஸ்தவ மதமும் இல்லை, இன்னொரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு அழைக்கிறதும் இல்லை. இது ஒருவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அவர் எந்த மதஸ்தனாயும் இருக்கலாம், எந்த தேசத்தில் பிறந்தவர்களாயும் இருக்கலாம். அப்படி காணப்படும் போது தேவன் எங்களுக்காக செய்து வைத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நீங்கள், அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக மரித்தார், என் அக்கிரமங்களுக்காக மரித்தார். அவர் எனக்கும் பிதாவுக்கும் உள்ளதான தொடர்பை மீண்டும் ஏற்படுத்த அவர் மரித்தார் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்களானால், நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது அந்த தேவாவியானவர் உங்களை நிரப்புவார். அது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே நடக்கின்ற காரியம். நான் இந்த நேரத்தோடு கூட நான் ப்ரே பண்ணி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே அந்த கிறிஸ்து எனக்கு வேணும், நானும் ஒரு ஜீவன் உள்ளவனாய் அந்த ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், அந்த ஜீவன் எனக்குள்ளே கடத்தப்பட்டிருக்கிறது, அந்த ஜீவன் எனக்குள்ளே கடத்தப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். பிதாவாகி தேவனை அறிகின்றபடி அந்த அறிகின்ற அறிவு, இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவாய் அறிகின்ற அறிவிலே இருந்தாரோ அதே போல அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினால் நாங்களும் பிதாவை அறிகின்ற அறிவிலே காணப்படுகிறோம். அந்த பிதாவை அறிகின்ற அறிவு எனக்கும் வேணும் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே எண்ணிக்கொள்வீர்களானால், உங்களுடைய இருதயத்திலே நினைத்துக் கொள்வீர்களானால், தேவன் அதை எங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிதாவே, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீர், உம்முடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. அப்பா, பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டு எங்கள் பாவங்களை மன்னித்தது ஆண்டவரே. அப்பா, நான் உம்மிடத்தில் பங்குள்ளவனாக இருக்கவும், உம்மிடத்திலே வரவும், உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கவும் தேவரே நீர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன். அந்த கிருபையாகிய கிறிஸ்துவை நான் பற்றி கொண்டு வர நீர் எனக்கு கிருபை பாராட்டுவீராக. தேவரீர் உமக்குள்ளே நடக்க ஒவ்வொருத்தருக்கு நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்மை அறிவது தான் நித்திய ஜீவன். பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அதில் உள்ள காரியங்களையும் அப்பா ஒவ்வொருவரும் காணவும், அதற்குள்ளாக அவர்கள் மீண்டும் ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கவும் தேவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரையே, நீர் பாராட்டுகிற அந்த அளவில்லாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். சகலவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.